ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 25. ஒருத்தி மகனாய். சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனுக்கு மங்களாசாசனம் செய்தாள். கண்ணன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, ஆண்டாளும் தனக்கு வேண்டியதை கேட்பதற்கு முன் சில விஷயங்களை சொல்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி என்கின்ற ஒப்பற்ற ஒருத்திக்கு கண்ணன் மகனாய் பிறந்தார். ஓர் இரவில் ஆவணியில் ரோஹிணி அஷ்டமி திருநாளில் ஒப்பற்றதான அந்த இரவில் கண்ணன் வந்து பிறந்தார். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கண்ணனை வளர்த்த தாயான யசோதை உலகத்தையே கட்டி ஆளும் கண்ணனையே கட்டி வைத்தாளே. அந்த ஒப்பற்ற யசோதையின் மகனாக மறைந்து வளர்ந்த கண்ணன் கம்சனுக்கு பயந்து இல்ல, கோபிகைகளை அனுகிரகிக்கவே கண்ணன் கோகுலத்திற்கு வந்தானாம். தரிக்கிலான் ஆகி. ஆனால் கண்ணன் கோகுலத்தில் வளர்வது கம்சனால தரிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. தான் தீங்கு நினைந்த கண்ணனை அழிக்க வேண்டும் என்று தீங்கு நினைத்தவன், தீய எண்ணங்கள் கொண்டவன், கருத்தை பிழைப்பித்து. ஆனால் கம்சனின் தீய எண்ணங்கள் எல்லாமே பொய்யாகி ஒன்றுமில்லாமல் ஆனது. கஜன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற கம்சனால கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோன்னு கண்ணனின் அடியார்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருந்தார்களாம். இந்த நெருப்பை கண்ணன் அப்படியே கொண்டு போய் கம்சனின் வயிற்றில் பயம் என்கின்ற நெருப்பை வச்சிட்டார். நெடுமாலே அடியார்கள் இடத்தில் மிகுந்த அன்பை கொண்டவன் கண்ணன். உன்னை அருத்தித்து வந்தோம், உன்னிடத்தில் ஒன்றை பிரார்த்தித்து வந்தோம், உன்னையே பிரார்த்தித்து வந்தோம். பறை தருதியாகில் கிருஷ்ண கைங்கரியம் எனும் பறையை எங்களுக்கு தந்தாள். திருத்தக்க செல்வமும் மகாலட்சுமி பிராட்டியால் விரும்பப்படும் உன் செல்வத்தையும் சேவகமும் யாம் பாடி, உன் வீரத்தையும் நாங்கள் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உன்னை இத்தனை காலம் பிரிந்திருக்கும் வருத்தம் தீர்ந்து இப்ப உன்னை பெற்று மகிழ்ச்சி அடைந்தோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம். பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.